तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमदे जयपताकस्वामिनिधि नामिनि आचार्यपादाय निताय कृपाप्रदायिने गौरगदानदाय मकरग्रामदारिणे नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामिनिधि नामिनि नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा। once நம்ம இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு லீலை டிஸ்கஸ் பண்ணலான்னு. ஏன்னா நம்ம பல வாரங்களாக தத்துவங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் போர் அடிக்கலாம். அதனால இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பெஷல் லீலை பகவான் தன்னுடைய பிரியமான பக்தர் கூட எவ்வாறு இந்த அற்புதமான லீலை செய்திருக்கின்றார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க பண்டரிபுரத்தில் ஜனாபாய் அப்படின்னு சொல்லி ஒரு பக்தர் இருக்காங்க. ஜனாபாய் பக்தை. இந்த ஜனாபாய் ரொம்ப பாண்டவங்களுக்கு ரொம்ப பிரியமான ஒரு பக்தை. அண்ட் இவங்க எப்படி இவங்க வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். ஒரு சில பேர் சொல்கிறாங்க இந்த ஜனாபாய் அண்ட் ஆல்சோ சக்குபாய் ரெண்டு பேரும் ஒருத்தர் தான்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஜனாபாய் எப்படின்னா இவங்க அவங்களுடைய பெற்றோர்கள் ஒரு தடவை ஜனாபாயை பாண்டவங்கிற தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தூரத்திலிருந்து அவங்க ஹரே கிருஷ்ணா திடீர்னு கட் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப தூரத்திலிருந்து அவங்க ஹோல் ஃபேமிலி இங்கே பாண்டவங்கிற தரிசனம் பண்ணுறதுக்கு அவங்க வராங்க. அப்போ ஜனாபாய்க்கு ஜஸ்ட் 5 வயசு ஆகும். 5 வயது குழந்தை ஆகும். ஸோ இந்த ஜனாபாய் பாண்டவங்கிற தரிசனம் பண்ண உடனே அவங்களுக்கு பாண்டவர்கள் மேல பயங்கர ஒரு அன்பு. அதனால ஜனாபாய் தன்னுடைய பெற்றோர்கள் சொல்றாங்களாமா, 5 வயது குழந்தை, ஜஸ்ட் இமேஜின், 5 வயது குழந்தை சாதாரணமா தன்னுடைய அப்பா அம்மா மேலதான் ரொம்ப அப்பா அம்மாவே தான் சார்ந்து இருக்கும் எல்லா விஷயத்துக்கும், இல்லையா? ஏன்னா 5 வயது குழந்தைக்கு உலகம் அப்படின்னா அவங்க அப்பா அம்மா தான், வேற யாரும் கிடையாது. மெதுவாக தான் அது வளரதான் உலகத்தில் பல நண்பர்கள் பல உறவுகள் எல்லாத்தையும் வளர்த்துக் கொள்கின்றது. பட் 5 வயது வரைக்கும் அந்த அப்பா அம்மா தான், இல்லையா? 5 வயசுலேயும் அப்படிதான். அப்படி இருக்கும்போது இந்த ஜனாபாய் பாண்டவங்கிற பார்த்த உடனே பாண்டவங்கிற மேல இருக்கக்கூடிய அந்த அன்புனால அப்பா அம்மாட்ட சொல்லிடுறாங்களாமா, நான் திரும்பி போக மாட்டேன்,
நான் இங்கேயே தான் இருக்க போகிறேன், எனக்கு பாண்டவர்கள் தான் என்னுடைய தாய் தந்தை, நான் இனிமே இவருடைய கோவில் விட்டு நான் வெளியில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அவங்க பெற்றோர்கள் பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்களாம்மா இந்த ஜனாபாயை திரும்பி கூட்டின்னு போகிறதுக்கு. ஆனால் ஜனாபாய் சொல்கிறாங்க, இல்லை நான் இங்கே தான் இருக்க போகிறேன். ஆனால் அதற்கு ஜனாபாய் என்ன சொல்கிறாங்களாம்மா, எவ்வளோ நாள் நீங்கள் என்னை வச்சுக்க முடியும், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நீங்கள் என்னை வச்சுக்க முடியும், அதுக்கப்புறம் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நான் வேற ஒருத்தருக்கு போயிருப்பேன். அதனால் நான் இந்த மாதிரியா ஜட ரீதியான வாழ்க்கையில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, என்னுடைய தாய் தந்தை எல்லாமே பாண்டவங்க தான். See, இது வெரி நைஸ். ஜீவாத்மா மிக மிக பழமையானவர் இல்லையா? இந்த பகவத்கீதாவில் புராணா அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மாவை பற்றி கிருஷ்ணா சொல்லும்போது புராணா அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அஜோ நித்யக சாஸ்வதோயம் புராணோ நகன்யதே ஹன்யமானீஸ்வரி புராணம். ஆத்மா ரொம்ப பழமையானது. இந்த ஜென்மத்தில் வேணா அவர் 5 வயது குழந்தையா இருக்கலாம், பட் மிக மிக பழமையானது. நாங்கள் இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, பக்தியை வளர்த்துக் கொள்வதற்கு வயது வித்தியாசம் ஒரு பொருட்டல்ல, வயது ஒரு பொருட்டல்ல பக்தியை வளர்த்துக் கொள்வதற்கு. ஏன்னா அது சிம்பிளி ஜீவாத்மாவுடைய ஆசை, அவ்வளவுதான். கிருஷ்ணாவை நோக்கி நான் அன்பு செலுத்த வேண்டும், கிருஷ்ணரை நான் நேசிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு டிசையர் ஜீவாத்மா, அந்த ஆசையை வளர்த்துக்கொள்ளணும். தட்ஸ் ஆல். இன்னைக்கு ஒரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம எல்லாருமே இந்த ஜட உலகத்தில் ஜடத்தை நேசிக்கின்றோம். கிருஷ்ணரை நேசிக்கிறதுக்கு பதிலாக ஜடத்தை நேசிக்கிறோம். நம்ம இப்போ தியரியாக தத்துவ ரீதியாக நம்ம தெரிஞ்சுருக்கோம், கிருஷ்ணா முழுங்கிற கடவுள், நான் அவருடைய பின்னப்பகுதி, அவருடைய நித்திய சேவகன் அப்படிங்கிறத நம்ம தியரியா தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதுல நம்ம இன்னும் கன்வின்ஸ் ஆகலை. அதனாலதான் நம்ம இன்னும் ஜடத்தை நேசிக்கின்றோம். ஸோ அதனால இங்க கிருஷ்ணரை நேசிப்பதுங்கிறது ஜீவாத்மாவுடைய விருப்பம். இதுதான் வசிஷ்ட ரிஷின்னு சொல்றார். வசிஷ்ட ரிஷி என்ன சொல்றாருன்னா, ஜீவாத்மாவுடைய பிறப்புரிமையம் கிருஷ்ணரை நோக்கி பக்தி செலுத்துவது ஜீவாத்மாவுடைய பிறப்புரிமைன்னு சொல்றாரு வசிஷ்ட ரிஷி. யார் வேணா கிருஷ்ணரை நேசிக்கலாம். ஏன்னா கிருஷ்ணனுடைய பின்ன பகுதியில் எல்லாரும் கிருஷ்ணா கூட உறவு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு கிருஷ்ணா கூட உறவு. அதனால இவர் சின்ன குழந்தை, அதனால இவர் கிருஷ்ணர் மேல அன்பு வளர்த்து கொள்ள முடியாது அப்படிங்கிற இந்த தடையெல்லாம் கிடையாது. யார் வேணா எப்ப வேணா கிருஷ்ணரை நோக்கி அன்பு செலுத்தலாம். அப்ப இதுல என்ன தெரியறதுன்னா, இது சிம்பிளி ஜீவாத்மோட விருப்பம் தான். ஸோ வயசு வளர்றதுனால கிருஷ்ணரை நோக்கி நம்மளுக்கு பக்தி வரணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி வயசு இல்லாததுனால, சின்ன பையனா இருக்கிறதுனால கிருஷ்ணரை நோக்கி அன்பு வளர்த்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்ல முடியாது. இது சிம்பிளி ஜீவாத்மாவுடைய ஆசை. ஏன்னா ஜீவாத்மா மீதி இந்த ஜென்மத்தில் வேணா அவர் சின்ன பையனா இருக்கலாம், வயதுல சிறியவராக இருக்கலாம். பட் அவர் முன் ஜென்மத்தில் பக்தி பண்ணி இருந்தாருன்னா நம்மளோட ஒரு சீனியர். முன் ஜென்மத்தில் நம்மளோட ஒரு பக்தி பண்ணிட்டு அவர் இந்த ஜென்மத்தில் ஒரு சின்ன ஒரு விலகல்னால இந்த ஜென்மத்தில் திரும்பவும் தொடர்கின்றார் அப்படின்னா, சப்போஸ் நாம் இந்த ஜென்மத்தில் புதுசாக நம்ம பக்தியை தொடங்குகிறோம் அப்படின்னா நம்மளோட ஒரு சீனியர். வயசுல வேணா அவர் நம்மளோட ஜூனியரா இருக்கலாம். அதனாலதான் பக்திக்கு பக்தி இந்த ஜட ரீதியான கிரைட்டீரியாஸ் சொல்லுவோம் இல்லையா, ஜட ரீதியான காரணங்கள், இது எதையும் சார்ந்து பக்தி வருவதில்லை. இண்டிபெண்டன்ட் ஆஃப் எவ்ரிதிங். பக்தி எதையும் சார்ந்து இருப்பதில்லை. இப்ப பாத்தீங்கன்னா
ஜனாபாயுடைய பேரண்ட்ஸ், பெற்றோர்கள் வந்து அவர்களும் பாண்டுரங்கிற தரிசனம் பண்ணாங்க. பட் அவர்கள் சொல்லல, பாண்டுரங்கர் தான் என்னுடைய எல்லாமே, வாசுதேவ சர்வம் விதி சமஹாத்மா சுதுர்லபாக, எனக்கு எல்லாமே கிருஷ்ணர் தான் அப்படின்னு ஒரு ஆத்மா அந்த மாதிரி சொல்றாரு. அப்படின்னா அவர் மகாத்மா, அவர் வந்து அபூர்வம், ரொம்ப அபூர்வம். அப்படிப்பட்ட ஆத்மாவை பார்க்கறது அபூர்வம். எனக்கு எல்லாமே கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறது சொல்றது அபூர்வம். அபூர்வம் சொல்லிட்டு இருப்பாரு. அது அவ்வளவு சீக்கிரம் வராது. எனக்கு எல்லாமே கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் உதயமாகவில்லை. ஸோ ரைட். ஆனால் இப்போ இதில் என்ன பாயிண்ட்னா, ஜனாபாயுடைய பெற்றோர்கள் அவர்களும் பாண்டுரங்கிற தரிசனம் பண்ணாங்க. பட் அவர்கள் ஒரு பொழுது அந்த மாதிரி சொல்லலை, எல்லாமே எனக்கு பாண்டுரங்கர் தான், என்னுடைய தாய் தந்தை எல்லாமே அவர் தான் அவங்களால சொல்ல முடியல. வயதில் மூத்தவர்கள் தான் இருந்தாலும் அவர்களால் அது சொல்ல முடியல. பட் இது 5 வயது குழந்தை ஜனாபாய். முதல்ல அப்பா அம்மா என்ன நினைச்சாங்களாமோ, ஜனாபாய் ஓகே சின்ன குழந்தை, ஒன்றும் தெரியல, விளையாட்டுத்தனமா. ஏன்னா குழந்தைகள் நார்மலி வந்து கிரீடா சக்தா இல்லையா, கிரீடா விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி இருக்கும் குழந்தைகளுக்கு. அதனால வந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமா பேசுவாங்க, அதனுடைய சீரியஸ்னஸ் புரியாது. அந்த மாதிரி நினைச்சாங்க பெற்றோர்கள். ஜனாபாய் வந்து இந்த மாதிரியா, எனக்கு தாய் தந்தை எல்லாமே பாண்டுரங்கர் தான், எனக்கு இனிமே வீடு வந்து இதோட கோவில் தான் என்னுடைய வீடு, நான் வரமாட்டேன், நான் இதுதான் என்னுடைய வீடு அப்படின்னு அந்த ஜனாபாய் சொன்ன உடனே முதல்ல இந்த சீரியஸ் ஆர்டிக்கல் ஏதோ குழந்தை விளையாட்டுத்தனமா சொல்றேன். பட் கிளம்பலான்னு சொல்லும்போது ஜனாபாய் திரும்ப அதே தான் சொல்றாங்க, நான் வரமாட்டேன், இந்த கோவில் தான் என்னுடைய வீடு, இவர் தான் என்னுடைய தாய் தந்தை. அப்போ அவங்க வந்து மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அவங்க பெற்றோர்கள். அவங்களுக்கு பயங்கர பெயின். அவங்க 5 வயது குழந்தைய வந்து பிரிந்து போகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப பயங்கர பெயின் பெற்றோர்களுக்கு. அவங்க வந்து சொல்லி பார்க்குறாங்க. அப்போதான் இந்த ஜனாபாய் இந்த மாதிரி சொல்றாங்க, எவ்வளோ நாள் உங்க கூட இருக்க முடியும், ஏன்னா நீங்க எப்படியா இருந்தாலும் எனக்கு கல்யாணம் பண்ணி வேற ஒருத்தட்ட கொடுக்க தான் போறீங்க, உங்க கூட நான் எப்படியா இருந்தாலும் பர்மனண்டா இருக்க போறீங்க. இப்படி வந்து ஜனாபாய் சொல்லிட்டு, அதனால எனக்கு எந்த ஒரு ஜட உலக வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இது வந்து அவ்வளவு சீரியஸ். அந்த உறுதி பாருங்க, 5 வயதுலையும் பாருங்க எவ்வளவு உறுதி. அந்த உறுதி வந்து ஒன் பாயிண்டட். தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வதாம் பதி சோத்தவ்ய கீர்த்திதவ்யஸ்ய ஏய பூஜ்யஸ்ய நித்யதா. ஏகேன மனசா, ஒரே மனதோடு, நிலைத்த மனதோடு, பக்தர்களுடைய மாஸ்டர் ஆகிய கிருஷ்ணா அவரை வந்து நாம் சோத்தவ்ய கீர்த்திதவ்யஸ்ய ஜேய பூஜ்யஸ்ய நித்யதா, டெய்லி 4 காரியங்கள் செய்யணும். அவரை பத்தி கேட்கணும், அவரை புகழ வேண்டும், அவருடைய நாமத்தை ஜபம் பண்ணணும், அவரை புகழணும். ஜேயா, ஜேயா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜேயாங்கிறது என்ன? கிருஷ்ணரை நினைக்க வேண்டும் டெய்லி, நித்தியதான் சொல்லியிருக்கு. ஒரு நாள் கூட தவறக்கூடாது, நம்ம கிருஷ்ணரை நினைக்கணும். பூஜ்யஸ்ய, கிருஷ்ணரை வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு சொல்றது. இது எப்படி? ஏகேன மனசா, நிலைத்த மனதோடு. மனசுல வந்து பலதரப்பட்ட ஜட ரீதியான ஆசைகள் இருந்ததுன்னா தென் இது வந்து சிதறி போயிடும். இந்த 4 செயல்கள் நம்மளால பண்ண முடியாது, சிதறி போயிடும். ஸோ அது அந்த ஒரு உறுதி இவங்களுக்கு இருந்தது ஜனாபாய்க்கு. அவங்க பெற்றோர்கள் வந்து கூப்பிட்டு பார்க்குறாங்க, வரல. ஃபைனலி வந்து ஜனாபாய் சொல்லிடுறாங்க, நீங்கள் எத்தனை தடவை கூப்பிட்டாலும் நான் இந்த கோவிலை விட்டு வெளியில் வர மாட்டேன், இதுதான் என்னுடைய வீடு சொன்ன உடனே அப்பா அம்மா வந்து ஓகே ரைட். ஜனாபாய்க்கு வந்து பாண்டுரங்கர் மேலே ரொம்ப அதிக பக்தி, அன்பு, அதை நினைத்து அவங்க வந்து அதை மனசை சமாதானப்படுத்தி அவங்க அங்கிருந்து கிளம்பி போகிறாங்க, வேற வழி இல்லாமல். ஸோ எல்லாரும் போயிடுறாங்க. அண்ட் ஜனாபாய் பாண்டவங்கரை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டே இருக்காங்க.
ரொம்ப நேரம் ஆகுறது. எல்லாரும் கோவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. நைட் ஆயிடுது. அப்போ வந்து ஜனாபாய் வந்து ஒரு பாட்டு பாடுறாங்க பாண்டரங்கரை நோக்கி. ஓ பாண்டரங்கா, நீங்க தான் என்னுடைய தாய் தந்தை. எனக்கு உங்களுடைய கோவில் தான் என்னுடைய வீடு. நான் உங்களை நம்பிதான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லி பாட்டு பாடுறாங்க. அப்ப அந்த பாட்டில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஒரு அற்புதமான ஒரு பக்தருடைய சங்கத்தை எனக்கு ஏற்படுத்துங்க அப்படின்னு அவங்க வந்து பாண்டவரை நோக்கி பாடுறாங்க. 5 வயசுல. என்ன பக்குவம் பாருங்க. நம்ம சாஸ்திரத்துலையும் நம்ம பார்க்கலாமே, 5 வயசுல வந்து பிரகலாத் மகாராஜாவுக்கு என்ன பக்குவம், துருவ மகாராஜாவுக்கு என்ன பக்குவம், அண்ட் நாரத முனிவர் முன் ஜென்மத்தில் குழந்தையா இருக்கும்பொழுது அவருக்கு என்ன பக்குவம், 5 வயதுல என்ன பக்குவம் பாருங்க. யார் வேணா எப்போ வேணா சீரியஸாக பக்தியை ஆக்சுவலி ப்ராக்டிஸ் பண்ணலாம். யாருமே தடுக்க முடியாது. அதை எனக்கு மட்டும்தான் பக்தி, ஏன்னா நான் மூத்தவர், எனக்கு மட்டும்தான், உங்களுக்கு இல்லை அப்படிலாம் கிடையாது. பக்தி வந்து ஜட உலகத்துடைய எந்த கிரைட்டீரியாஸும் சார்ந்தது கிடையாது. அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இவங்க பாண்டவங்களை நோக்கி இப்படி பிரார்த்தனை பண்ணி பாடுறாங்க ஒரு பாட்டு ஆன் த ஸ்பாட். அவங்க வந்து கேள்வி படிச்சிருக்கேன் நான். ஜனாபாய் வந்து பாண்டவங்கள் மேல 300 பாட்டுகள் பாடியிருக்காங்களோ, 300 பாட்டுகள். அப்படி இந்த ஜனாபாய் பாண்டவங்களை நோக்கி இப்படி பாடுறாங்க 5 வயசுல. எனக்கு அந்த பாடல வந்து என்ன சொல்றாங்க, எனக்கு ஒரு நல்ல அற்புதமான ஒரு பக்தருடைய சங்கத்தை எனக்கு ஏற்படுத்துங்கள். அப்படி பாடி முடித்த உடனே கொஞ்ச நேரத்திலேயே நாம்தேவ் வர்றாருங்க. நாம்தேவ் யாருன்னா பாண்டவர்களுடைய பக்தர்களே ரொம்ப சீனியர் மோஸ்ட் பக்தர். வந்து வெறும் சீனியர் மோஸ்ட் மட்டும் இல்லை, அவர் வந்து ரியலைசேஷன் நிரம்பியவர். பாண்டவர்கள் மேல பிரேமையை வளர்த்து கொண்ட அற்புதமான ஒரு பக்தர் நாம்தேவ். அந்த நாம்தேவ் அங்க உடனே இந்த டக்குன்னு வர்றார். கோவில்ல யாருமே இல்லை. இந்த ஸ்மால் கேர்ள், இந்த ஜனாபாய் அங்க நின்றுட்டு இருக்காங்க பாண்டவர்களை பார்த்துட்டு. ஸோ இவர் ரொம்ப ஆச்சரியமா கேட்கிறார் அந்த பொண்ணுகிட்ட போய், உன் பேர் என்ன, நீங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு சொல்றது, என்னோட பெயர் ஜனாபாய். நீங்க இங்கேருந்து வந்துட்டு அந்த மாதிரி சொல்றது. அவன் அப்பா அம்மா எங்க இருக்குன்னு உடனே ஜனாபாய் என்ன சொல்றாங்களாமா, உங்களுடைய அப்பா அம்மா பாண்டவங்கிறதான். உன்னுடைய வீடு எங்க அப்படின்னு கேட்ட உடனே என்னோட வீடு இதுதான், இந்த கோவில் தான் என்னோட வீடு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாம்தேவுக்கு வந்து இந்த ஜனாபாயை பார்த்த உடனே ஒரு ரொம்ப ஒரு கம்பேஷன், ஒரு கருணை. எவ்வளவுதான் இந்த குழந்தைக்கு வந்து பாண்டவர்கள் மேல எவ்வளவு ஒரு நம்பிக்கை, பாண்டவங்களையே நம்பி தனியா நிக்கிறாங்க இப்ப கோவில்ல. ஸோ இந்த குழந்தைய நான் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறது நாம்தேவோட ஹிருதயத்துல அந்த ஒரு அக்கறை உருவாகுது சடனா இந்த குழந்தையை பார்த்த உடனே. ஸோ நாம்தேவ் பார்க்குறார், ஓகே இந்த பொண்ணை வந்து நான் என்னுடைய வீட்டுக்கு கூட்டின்னு போகிறேன்னு சொல்லி நாம்தேவ் ஜனாபாயை கூட்டின்னு போயிடுறார் தன்னுடைய வீட்டுக்கு. ஸோ நாம்தேவுக்கு நிறைய குழந்தைகள். அந்த குழந்தைகளோட தன்னுடைய குழந்தைகளோட ஜனாபாயையும் சேர்த்து வச்சுக்கிறார். தன்னோட மனைவிட்ட போய் சொல்றார், ஜனாபாயை வந்து நீ வந்து நம்மளுடைய மற்ற குழந்தைகள் மாதிரியே ஜனாபாயும் பாவிக்கணும், கண்ணு கருத்துமா பாவிக்கணும். இந்த குழந்தை வந்து தன்னுடைய அப்பா அம்மாவை தவற விட்டுட்டாங்க. பாண்டவங்கிற கோயில்ல நான் இந்த குழந்தையை பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்பா அம்மாவை தவற விட்ட ஒரு குழந்தை. அதனால நான் வந்து அந்த காலத்துல பாருங்க எவ்வளவு கரிசனம், எவ்வளவு அந்த ஃபைன் சென்டிமெண்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். பிரபுபாதர் வந்து பாகவதத்தில் எழுதுறார், the more கலியுகா progresses all the finer sentiments will be defeated அப்படின்னு சொல்றாரு. தமிழ்ல சொல்லணும்னா கலியுகம் முன்னேற 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 வளர வளர என்ன ஆகுமாமா, இந்த மாதிரி சாஃப்ட் நேச்சர், இந்த சாஃப்ட் நேச்சர்லாம் வந்து தோற்கடிக்கப்படுமா, அழிக்கப்படுமா. அல்லது வேற விதமா சொல்லணும்னா, நம் ஹிருதயத்துல பக்தி உதயமாச்சுன்னா சாஃப்ட் நேச்சர் தானா வரும், அந்த மிருதுவான ஸ்வபாவம் தானாக வரும்.
இது பக்தியினுடைய பை ப்ராடக்ட் இதெல்லாம். ஆனா நம்ம ஹிருதயத்துல பக்தி உதயம் ஆகலன்னு வச்சுக்கோங்க, ஹார்ட் வந்து ஹார்டா இருக்குமா, கல் போன்ற ஹிருதயம் அப்படி ஹார்டா இருக்கும். வெளி உலகத்துல பாருங்க, மனுஷர்கள் வந்து அவங்க ஹிருதயத்துல பக்தி வளராததுனால அவங்க வந்து ரொம்ப சூழ்ச்சி இல்லையா, அப்புறம் ட்ரிக்ஸ், குரூரம், இதெல்லாம் வந்து தன்னுடைய ஹிருதயத்துல அவங்க வச்சிருக்காங்க. அதை தெரிவிக்கிறாங்க தன்னுடைய நடத்தையில. இது நம்ம வெளி உலகத்துல பார்க்கிறோம். காரணம் ஹிருதயத்துல பக்தி இல்லை. இப்போ பக்தி ஹிருதயத்துல உதயமாக என்ன ஆகும்னா ஹிருதயம் வந்து சாஃப்ட் ஆகும். இது பக்தியினுடைய ஒரு பை ப்ராடக்ட். இது சாஃப்ட் ஆகும்போது இந்த தெய்வீக குணங்கள், இந்த அக்கறை, கரிசனம், முன்னாடி நம்ம பார்த்தோம் எப்படி இந்த கனகதாசர் எப்படி வந்து சூர்தாசரை வந்து தன்னுடைய இருப்பிடத்துக்கு கூட்டிட்டு போய் பாதுகாப்பு கொடுத்தார் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்தோம். அதே மாதிரியே இங்க சாதாரணமா ஜல உலகத்துல இது நடக்காது. ஏன்னா ஹிருதயத்துல பக்தி உதயம் ஆகாததுனால எல்லாருமே தன் வீடு அகம் மமேதி அப்படிங்கிறது தான், நான் எனது என்னை சார்ந்தது அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஆனா பக்தி உதயமாகல. பக்தி உதயமாகும் போது ஹிருதயம் விசாலமாயிரும். பிராட் ஹார்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஹிருதயம் விசாலமாகும். அப்போ வந்து கம்பேஷன், கருணை வந்து மற்ற ஜீவாத்மாக்கள் மேல கருணை வந்து துவனிக்கும். இது பக்தியினுடைய சிம்டம். அதனாலதான் ஸ்ரீல பிரபுபாதர் வந்து தன்னுடைய தள்ளாத வயதிலையும் 2 ஹார்ட் அட்டாக் வாங்கினதுக்கு அப்புறமும் பிரபுபாதர் வந்து கிருஷ்ணனுடைய புகழ மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவர்கள் பக்தராக மாறணும் அப்படிங்கிற அந்த கரிசனம், தன்னுடைய ஹெல்த்தை கூட அவர் வந்து பொருட்படுத்தாம அவர் வந்து பிரயாணம் செஞ்சார் இல்லையா. காரணம் ஹிருதயத்துல பக்தி உதயமாச்சுன்னா ஹார்ட் வந்து பிராட் ஹார்ட்டட் ஆயிடும், பரந்த மனப்பான்மை வந்துடும். இது பக்தியினுடைய ஒரு லட்சணம். ஆனா நம்ம பக்தி உதயம் ஆகலைன்னா நமக்கு வந்து குறுகிய வட்டத்துக்குள்ளேயே தான் இருப்போம். நாம்தேவோ வந்து சாதாரண பக்தர் அல்ல, பாண்டவங்க மேல வந்து அன்பு வளர்த்து கொண்ட பக்தர்களையே அவர் டாப் முடிச்சிட்டார். அதனால ஜனாபாயுடைய சின்சியர் தீவிர நம்பிக்கை, பாண்டவர்கள் மேல இருக்கக்கூடிய தீவிர நம்பிக்கையை உடனே புரிந்து கொள்ள முடிந்தது நாம்தேவ்னால. இது வெரி இன்ட்ரெஸ்டிங். நம் ஹிருதயத்துல பக்தி இருந்தால் நாம் இன்னொருத்தருடைய சின்சியர் பக்தியை புரிஞ்சுக்க முடியும். நம் ஹிருதயத்துல பக்தி இல்லைன்னா நாம் மற்றவர்கள் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பக்தியை பார்க்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. நாம்தேவனால புரிஞ்சுக்க முடியுது. இது சின்ன குழந்தையா இருந்தாலும் கூட ஜனபாய்க்கு வந்து பாண்டவர்கள் மேல அவ்வளவு நம்பிக்கை, சரணாகதி. அப்பா அம்மாவையே விட்டுட்டாங்க, அப்பா அம்மாவையே விட்டுட்டு என்ன பாண்டவங்களே கதின்னு வந்துட்டாங்களே. இது எவ்வளவு பெரிய சரணாகதி இல்லை? அது 5 வயது குழந்தைங்க. ஸோ இதை பார்த்துட்டு அவர் வந்து கருணையோடு இந்த குழந்தைக்கு நாம் வந்து அடைக்கலம் கொடுக்க வேண்டும்னு அவர் வந்து இலகிய மனம். இதெல்லாம் பியூட்டிஃபுல், ஆக்சுவலி வெரி பியூட்டிஃபுல். எப்படி கிருஷ்ணனுக்கு இலகிய மனம் இருக்கோ அதே மாதிரியா ஒரு தூய பக்தருடைய ஹிருதயத்துல பக்தி உதயமாகும் பொழுது இலகிய மனம் அதிகரிக்கும், இலகிய மனம் பெருகும் அவருக்குள்ள. இதெல்லாம் பியூட்டிஃபுல் பக்தியுடைய அற்புதமான குணங்கள் இதெல்லாம். அதனாலதான் ஒரு தூய பக்தர் வந்து எல்லோருக்கும் பிரியமானவர்னு பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றார். எல்லோருக்கும் அவர் பிரியமானவர். ஏன்னா அவருக்கு இலக்கிய மனம் படைத்தவர், யாருக்கும் கெடுதல் விளைவிக்க மாட்டார், எல்லோரும் மேலும் கருணை நிரம்பியவர். இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்குமா? இந்த ஒரு சின்ன நிகழ்ச்சியிலிருந்து நம்மளுக்கு எவ்வளவு பாடம் பாரு. இந்த உலகத்தில் இந்த மாதிரி நடக்குமா? கேள்விக்குறி. சப்போஸ் ஒரு குழந்தை இந்த மாதிரி கோவில்ல வந்து அழுதுன்னு இருக்கு அப்படின்னா வேற யாராவது அந்த குழந்தைய வந்து எஸ் 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 வேற யாரும் இல்லை போல இருக்கு, இந்த குழந்தைய நான் கூட்டிட்டு போறேன் என்னுடைய வீட்டுக்கு, என்னுடைய வீட்டில் நான் வளர்க்க போறேன்னு யாராவது செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. காரணம் we are strongly under the grip of அகமன் மமீதி. அகமன் மமீதியில அந்த கிரிப்ல வந்து மாட்டி இருக்கிறதுனால இது நம்மளால் செய்ய முடியாது. ரைட்? ஸோ
திஸ் இஸ் அ லெசன், நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம். ஸோ நாம்தேவ் தன்னுடைய மனைவிட்ட போய் சொல்றார், ஜனாபாயை நீ பத்திரமா பார்த்துக்கணும், அப்பா அம்மாவை தவற விட்ட ஒரு குழந்தை, அதனால மற்ற குழந்தைகள் மாதிரியே ஜனாபாயும் நீ கண்ணும் கருத்துமா பாதுகாக்கணும்னு சொல்லி கொண்டு ஒப்படைக்கிறார். ஆனா அவருடைய மனைவி ஜனாபாயை அந்த மாதிரிய ட்ரீட் பண்றது இல்லை. நாம்தேவ் ஜனாபாய் மேல அவ்வளவு அக்கறை பாசம் எல்லாம் செலுத்தினாலும் கூட அவருடைய மனைவி, நாம்தேவுடைய மனைவி அந்த அளவுக்கு இல்லை. அவங்க வேறுபாடு பார்த்தாங்களாமா ஜனாபாய. இவ தன்னுடைய வீட்டுல ஒரு வேலைக்காரியாக நாம்தேவுடைய மனைவி ஜனாபாய ட்ரீட் பண்றாங்க. இதுதான் இந்த பாயிண்ட். ஹிருதயத்துல பக்தி உதயமாகலைன்னா புரிஞ்சுக்க முடியாது. புதிர் இது பசுல். நாம்தேவ் ஹிருதயத்துல அற்புதமான பிரேமை இருந்ததுனால ஜனாபாயுடைய சின்சியர் தூய பக்தியை அவரால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதனால அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு, சின்ன குழந்தையில பாதுகாப்பு கொடுக்கணும்னு கூட்டிட்டு வர்றார். பெருந்தன்மை, பெரிய மனம். ஆனா அவரோட மனைவியினால அந்த மாதிரி நடந்து கொள்ள முடியல. நாம்தேவ் இல்லாத சமயத்துல அவருடைய மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, ஜனாபாய்க்கு தான் எல்லா வீட்டு வேலையும் ஜனாபாய் தலையில போட்டுருவாங்களா. சின்ன குழந்தையா இருந்தாலும் ஜனாபாய் தலையில எல்லாத்தையும் போட்டுருவாங்க. ஸோ ஜனாபாய் அழுதுட்டே எல்லா வீட்டு வேலைகள்லாம் செய்வாங்களாம். ஒரு நாள் அப்படி இருக்கும்போது அதாவது நாம்தேவ் வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நடுவீசி பயங்கர மழையாமா. இந்த பயங்கர மழையில நாம்தேவ் ஒரு பெரிய பணக்காரர்லாம் கிடையாது. நாம்தேவ் சாதாரண ஏழைதானா. ஏழை இருந்தாலும் பாருங்க அவருக்கு அது பெருந்தன்மை இதுதான். ஆனா பணம் நிறைய இருக்கும், பணக்காரர்களா இருப்பாங்க. ஆனா அந்த பெருந்தன்மை, பெரிய மனம் வராது. இந்த பெரிய மனம் வரணும்னா சத்துவகுணம் கலக்கணும், அப்பதான் அது வரும். பெரிய நிறைய பணம் இருக்கிறதுனால அவர் பெருந்தன்மை உடையவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது குணத்தினுடைய உந்துதல்னாலதான் இந்த சுபாவம்லாம் வருது. பட் இவரோ நாம்தேவ் பெரிய பணக்காரர் கிடையாது. அவருடைய வீடெல்லாம் குடிசை வீடு வேணும். ஆனாலும் அந்த வறுமையில கூட தன்னுடைய குழந்தைகளோட சேர்த்து ஜனாபாயும் வளர்க்கறதுக்கு அவர் முடிவு எடுக்கிறார். அதான் அவருடைய பெருந்தன்மை. ஏன்னா அவர் வெயிட்டேஜ் முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கிறாருன்னா, ஜனாபாவுடைய சின்சியர் பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அங்க அவர் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, செல்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அவரால் நிச்சயம் ஜனாபாயை வைத்து பாதுகாப்பது கஷ்டமான இதுதான். ஏன்னா அவரும் வறுமையில இருக்கார். பட் அவருக்கு உள்ள மேலோங்கி இருக்கிறது பக்தினால. அந்த பக்தி ஜனாபாய்கிட்ட பாக்குறதுனால அவர் உடனே ஏற்றுக்கொள்றதுக்கு ஜனாபாய்க்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு தீர்மானம் பண்றாரு. பியூட்டிஃபுல். அதனாலதான் ஒரு பக்தர் தன் ஹிருதயத்துல பக்தி உதயம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிருஷ்ணன் உள்ளே இருந்து கைட் பண்ணுவார். அவருக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் கிருஷ்ணன் உள்ளே இருந்து கைட் பண்ணுவார். அவர் தவறு செய்ய மாட்டார். சாதாரணமா நாம கட்டுண்ட நிலையில் இருக்கும் பொழுது பொய் அகங்காரத்தினுடைய கட்டுப்பாட்டுல மனம் புத்தி இருக்கிறதுனால எப்ப வேணா தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. பட் தூய பக்தர், பிரேமையை வளர்த்து கொண்ட பக்தருக்கு என்ன ஆகுறது, பொய் அகங்காரம் கிருஷ்ணா கலைச்சிடுவார். அதனால அவர் டைரக்டா தூய கிருஷ்ண உணர்வு பின்னாடி இருக்கு இல்லையா, ஆத்மா கூடவே ஒட்டி இருக்கக்கூடிய தூய கிருஷ்ண உணர்வு, அதனுடைய மேற்பார்வையில தான் மனமும் புத்தி இருக்கும். அதனால அவர் தவறு செய்ய முடியாது. ரைட் டெசிஷன் எடுக்கிறார் பாருங்க. ஒரு இடத்துல நான் படிச்சேன், அப்ரமத்தா அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு தூய பக்தருடைய லட்சணம் இது படிச்சேன். பிரச்சனை இருக்கா அவங்களுக்கு? அப்ரமத்தானா எப்படின்னா கிளியரா, வெரி கிளியர். முடிவு எடுக்கக்கூடிய சம்டைம்ஸ் முடிவு எடுப்பதில் அப்படியே ஆடிட்டே இருப்போம். நம்ம முடிவு எடுக்கக்கூடிய சமயத்தை அப்படி குழம்புவோம், என்ன பண்றது ஏது பண்றது. ஏன் காரணம் என்னன்னா, நம்ம கூட ஜட நம்பிக்கை உள்ள மேலோங்கி இருக்கும்போது இந்த ஒரு குழப்பம் வரும், எதை செய்யறது அப்படின்னு. ஆனா ஒரு தூய பக்தர் அப்ரமத்தா, அவருக்கு குழப்பமே கிடையாது, வெரி கிளியர். ஏன்னா அவருக்கு தெரியும் எல்லாரையும் பாதுகாப்பவர் கிருஷ்ணா தான், நான் அல்ல அப்படிங்கிறது நாம்தேவுக்கு நல்லாவே தெரியும். அதனால இந்த குழந்தை ஜனாபாயை பாதுகாக்கிறது நான் கிடையாது, கிருஷ்ணா பாண்டுரங்கா.
அந்த கிளாரிட்டி பாருங்க, அது அப்புறம் பக்கம் பார்த்தீங்களா. ஒரு சின்ன நிகழ்ச்சியில் நம்மளுக்கு எவ்வளவு பாடங்கள். ஸோ ஆனா இவரோட மனைவி இதையெல்லாம் புரிஞ்சுக்க முடியல. அவங்களுக்கு வந்து என்னுடைய குழந்தைகள் மட்டும்தான் எனக்கு முக்கியம். இந்த பெண் வந்து என்னுடைய வீட்டு வேலைக்காரி தான் அப்படின்னு சொல்லி எல்லா வீட்டு வேலையும் அந்த ஜனாபாய் தலையில போட்டுருவாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நாம் தூங்கிட்டு இருக்கும் பொழுது நாம்தேவுடைய வீட்டு கூரை வந்து விழுந்துருமாமா. ஹெவி, ரொம்ப தீவிர மழையில வந்து வீட்டினுடைய கூரை கீழே விழுந்துருமா. அப்ப பாண்டுரங்கர் பார்க்கிறாராமா நடுநிசியில, ஐயோ என்னுடைய பக்தர் பாண்டுரங்கா, சரி நாம்தேவ் அந்த குழந்தைகளோட தூங்கிட்டு இருக்கார், அவருடைய தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி பகவானுக்கு தான் எவ்வளவு அக்கறை பாருங்க. இது எக்ஸாக்டா வந்து ஒரு தாய் பூனை வந்து தன்னுடைய குட்டி பூனையை வந்து பிறந்த குட்டியை அந்த பூனையை வந்து தாய் பூனை பார்த்துட்டே இருக்குமாங்க. பக்கத்துல யாராவது வந்தாலும் உடனே அது வந்து பாஞ்சிருமாங்க. அந்த மாதிரிய கிருஷ்ண பார்த்துட்டே இருக்கார். தன்மேல அன்பு வளர்த்து கொண்ட பக்தர்களை அதிக கவனத்தோடு பார்த்துட்டே இருக்கிறான். வெரி இம்பார்ட்டன்ட். கிருஷ்ணா எல்லோருக்கும் வசதிகள் செஞ்சு கொடுக்கிறார். ஆனால் தன்மேல அன்பு வளர்த்து கொண்ட ஒரு பக்தரை அதிக கரிசனம், அதிக அக்கறை கிருஷ்ணா பார்த்துட்டே இருக்கிறோம். நாம் தான் இந்த அவநம்பிக்கையினால நமக்கு ஏதாவது அபாயம் வந்துருமோ, ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு நம்ம ஜட ரீதியான முயற்சி போட்டு நம்ம சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். நம்முடைய பிரச்சனைகளை வந்து ஜட ரீதியான முயற்சி செய்து அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்கு காரணம் நாம் ரஜோகுண நம்பிக்கை நமக்குள்ள மேலோங்கிறதுனால நம்ம அந்த மாதிரி செய்யறோம். ஸோ இங்க இப்ப தூங்கிட்டு இருக்கும்போது பாண்டுரங்கர் வந்து நடுநிசியில் அவரால் தூங்க முடியலையா. மழை, ஹெவி மழையில இவருடைய வீடினுடைய கூரை விழுந்துருச்சுன்னு சொன்ன உடனே சகாரன் தன்னுடைய சுதர்ஷன சக்கரத்தை விடுறாரு. தன்னுடைய சுதர்ஷன சக்கரத்தை விட்ட உடனே சுதர்ஷன சக்கரம் வந்து வீட்டினுடைய கூரைக்கு மேல அப்படி சுத்துறதாமா. சுத்துறதுனால மழை நீர் வந்து ஒரு டிராப் கூட உள்ள வேலையாமா. சுதர்ஷன சக்கரம் வந்து எல்லாத்தையும் பொருட்கள் பண்ணி அப்படி தள்ளிடுறது வெளியில. பாண்டு வந்தா வந்து இந்த இடிஞ்சு போன கூரையை வந்து ரிப்பேர் பண்றாராமா. எதுக்கு இவர் வந்து கிருஷ்ணா எதற்கு இந்த மாதிரி இடிஞ்சு போன கூரையை வந்து ரிப்பேர் பண்ணணுமா? அவர் அது மாதிரி செய்யணும் அவசியம் இல்லை. ஆனா எஸ், நான் என்னுடைய பக்தருக்கோசரம், என்னுடைய பிரியமான பக்தருக்கோசரம் நான் என்ன வேணா செய்யறதுக்கு தயார். பட் எனக்கு அவருடைய அன்புதான் எனக்கு முக்கியம், அதை நான் சுவைக்கின்றேன். அதனால அதுக்கோசரம் நான் எந்த ரோல் வேணா செய்யறதுக்கு தயார். இதுதான் கிருஷ்ணனுடைய ஸ்பெஷாலிட்டி. அதனாலதான் நான் கிருஷ்ணர் மேல அந்த உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். கிருஷ்ணர்கிட்ட புரிந்திருக்கின்றேனே அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். அது இருந்தா போதும். தான் கிருஷ்ணா மற்ற இதெல்லாம் பண்ணலாம். எல்லாமே எவ்ரிதிங் யூ வில் டூ. ஜட ரீதியான எல்லா ஆபத்துகளையும் அபாயங்களையும் அவர் வந்து நிமிஷ நேரத்தில் பக்கிடுவார். அதாவது ஒரு பக்தர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். சைத்தன்ய மகாபிரபு வாஸ்தவ விப்ரா வந்து குஷ்டத்தோடு இருந்தார். அந்த வாஸ்தவ விப்ராவை வந்து ஒரு செகண்ட்ல சைத்தன்ய மகாபிரபு அணைத்து கொண்டு ஒரு செகண்ட்ல ஒரு குஷ்டமெல்லாம் காணாம போயிடுச்சு. அண்ட் ரொம்ப ஒரு அழகான இளைஞனா மாத்திடுறாரு. நம்மளுடைய ஆபத்துகள், நம்முடைய துன்பங்களை வந்து கிருஷ்ணா வந்து அதை போக்குறது வந்து ஒரு பெரிய கஷ்டமான காரியமே கிடையாது. நிமிஷ நேரத்தில் அதை பண்ணிடுவார். ஆனால் ஏன் அதை பண்ணல அப்படின்னா, நாம் அவரை நோக்கி இன்னும் சரணாகதி, அவரை நோக்கி ஆழ்ந்த 100% நம்பிக்கையை வளர்த்து கொள்ளாததுனாலதான் இந்த மாதிரி துன்பங்களை கொடுத்து நம்மளை வந்து உயர்த்துறதுக்கு பார்க்கிறார். ஒன்ஸ் 100% நம்பிக்கை நம்ம வந்து எழுதுறார். சர்வதர்மான் பரித்தியாகிய ஸ்லோகத்துல பொருளுரையில் எழுதுறார். ஒருத்தர் வந்து கிருஷ்ணாவுக்கு சரணாகதி அடைஞ்சிட்டாருன்னா அவருடைய பாடி அண்ட் சோல், இந்த ரெண்டு ஆத்மா உடலையும் பேணி பாதுகாப்பது வந்து that கிருஷ்ணா will see to that அப்படின்னு எழுதுறாரு. அதை கிருஷ்ணா பார்த்துப்பார். அப்படியே எழுதியிருக்கார் பிரபுபாதர் சர்வதர்மான் பரித்தியாகியம் அந்த ஸ்லோகத்தில் பொருளுரையில.
கிருஷ்ணா அதை பார்த்துப்பார். உடலை பாதுகாக்கிறது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அந்த ரஜோகுணத்தினுடைய தாக்குதல்ல நம்ம வரும்போது நான் தான் இதை என்னை உடலை பாதுகாக்கணும்னு நினைச்சுக்கிறோம். அதான் அது புதிர்னு சொல்றது. அதான் குணத்தினுடைய தாக்குதல், அது புதிர். பட் பிரபுபாதர் என்ன எழுதுறாரு, அது கிருஷ்ணா வில் சீ டு தட். பிரபுபாதர் அப்படித்தானே போனாரு. பிரபுபாதருக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது கிருஷ்ணா பார்த்துப்பார். எஸ் அப்படின்னு சொல்லி இவர் 2 ஹார்ட் அட்டாக் வந்தாலும் கூட கிருஷ்ணரையே நம்பி அவர் இறங்குறார். பிரபுபாதர் அவருடைய கனவுல கிருஷ்ணா உத்தரவாதம் கொடுக்கிறார் இல்லையா, அதான் சரணாகிரி. அதுக்கு பிறகுதான் சரணாகிரி. ஸோ கிருஷ்ணா இங்க பாண்டுரங்கா சுதர்சன சக்கரத்தை விடுறாராமா. அண்ட் ஒரு மழை நீர் ஒரு டிராப் கூட விழல. தென் கிருஷ்ணா ரிப்பேர் பண்றார், கூரையை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கார். இதை ஜனாபாய் சின்ன ஸ்மால் கேர்ள் தூங்கிட்டு இருக்கும்போது ஜனாபாய் பார்த்துடுறாங்க. ஜனாபாய் பார்த்துட்டு பாண்டுரங்கரை பார்த்து பிரார்த்தனை பண்றாங்களாமா. ஓ பாண்டுரங்கா, நீங்க எவ்வளவு அற்புதம். நான் உங்களுடைய பிரியமான பக்தர் நாம்தேவ். அந்த பொண்ணுக்கு பாருங்க, ஸ்மால் கேர்ள், அந்த 5 வயது பொண்ணுக்கு குழந்தைக்கு என்ன பக்குவம் பாருங்க. பாண்டுரங்கரை பார்த்து பேசுறாங்க. உங்களுடைய பிரியமான பக்தர் நாம்தேவ், அவருக்கு நான் சேவை செய்யறேன். அவருக்கு சேவை செய்யறதுனால உங்களுடைய தர்சனம் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் எவ்வளவு பாக்கியசாலி அப்படின்னு ஜனாபாய் பாண்டவர்களை நோக்கி பேசிட்டு இருக்காங்களாமா, பிரார்த்தனை பண்றாங்க. அப்போ தபாரங்க நாம்தேவ் மூச்சு விடுறாரு. இந்த சவுண்டை கேட்டுட்டு நாம்தேவ் மூச்சு பார்த்தா பாண்டுரங்கா வீட்டு வாசல் நின்றுட்டு அந்த கூரையை ரெடி பண்ணிட்டு இருக்கார். கந்து சக்கரம் கதை தாமரை எல்லாம் ஏந்திட்டு. தென் நாம்தேவ் கேட்கிறார், இந்த நடு திசையில ஓ பாண்டுரங்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறார். அவருக்கு பாருங்க, சர்வசாதாரணம். பாண்டுரங்காவை தரிசனம் பண்றது ஒரு சர்வசாதாரணம். அந்த மாதிரி பக்தர் நாம்தேவ். இந்த நடுவிசையில இந்த கூரை பக்கத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நாம்தேவ் கேட்கிறார். 2 விதமான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, எஸ் பாண்டுரங்கா என்ன சொல்லாராமா, நீ எப்ப பார்த்தாலும் என்ன நாமத்தை சொல்லிட்டே இருக்க, நான் என்ன பண்றது, உன்னைய பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. நீயே என்னோட நாமத்தை சொல்லிட்டு பாடிட்டே இருக்க, அதனால உன்னை பாதுகாக்கிறதுக்கோசம் நான் வந்திருக்கேன். ஒரு இறுதி போன குறையை நான் தான் கட்டிட்டு இருக்கேன். இது ஒரு வெர்ஷன். இன்னொரு வெர்ஷன் என்ன அப்படின்னா, இன்னொரு விளக்கம் என்னன்னா, பாண்டுரங்கர் டவார்னு சொல்லிடுறாரம்மா. இல்ல நாம்தேவ் சாரி ஜனாபாய்ட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு பசிக்கிறது, எனக்கு விருந்து எனக்கு கொடு அப்படின்னு நான் ஜனாபாய்ட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் பாண்டுரங்கா அந்த மாதிரி சொல்லிடுறேன். சொன்ன உடனே நாம்தேவ் சொல்றார். தென் ஜனாபாய் சமையல் ரூம்ல போய் அவங்க பாண்டுரங்கருக்கோசரம் பெரிய விருந்து சமைக்கிறாங்க. பாண்டுரங்கர் இவங்க குடும்பத்தவர்கள் கூட உட்காந்து பிரசாதம் சாப்பிடுறாரு. எவ்வளவு பாக்கியம் பாருங்க. ஸோ நாம்தேவ், அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகள் எல்லாரும் உட்காந்து பிரசாதம் சாப்பிட்றாங்க. ஜனாபாய் தான் சமையல் ரூம்ல எல்லாருக்கும் சமைக்கிறாங்க. ஏன்னா ஜனாபாய் தானே வீட்டில் அவங்க மனைவி அந்த மாதிரி கையாளுறாங்க. ஜனாபாய் வேலைக்காரி மாதிரி தான் கையாளுறாங்க. ஒரு சிறந்த பக்தை அப்படிங்கிற ஒரு பார்வை ஜனாபாயோட நாம்தேவுடைய மனைவிக்கு அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த ஜனாபாய் எல்லாருக்கும் பிரசாதம் பரிமாறுறாங்க. ஆனா ஜனாபாய் கிச்சன்ல சமையல் ரூம்ல இருந்து பயங்கரமா அழறாங்களாமா. ரொம்ப விசும்பி அழறாங்க. என்னன்னா, பாண்டுரங்கர் கூட என்னால அவருடைய தொடர்புல இருக்க முடியலையே அப்படின்னு அவங்க அழறாங்க. இது பாண்டுரங்கர் உடனே புரிஞ்சுக்கிறார். எஸ், பாண்டுரங்கர் நம்ம ஹிருதயத்துல நம்ம என்ன ஆசைப்படுறோம் அதை உடனே புரிஞ்சுக்கிறார் கிருஷ்ணா. ஹிருதயத்தில் நம்ம எதை ஆசைப்படுகின்றோம், யாரை ஆசைப்படுகின்றோம் அப்படிங்கிறது உடனே புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம ஹிருதயத்துல எதை ஆசைப்படுறோம்ன்றது நம்ம ஆல்வேஸ் கிருஷ்ணனுடைய ஸ்மரணத்திலேயே இருந்தோம்னா நம்ம கிருஷ்ணரை ஆசைப்படுவோம், கிருஷ்ணர் வேணும்னு ஆசைப்படுவோம். அதுதான் பக்குவம். நம்ம அரணை மாதிரி இருக்கக்கூடாது. அரணை மாதிரியே நம்ம இஸ்கான்குள்ள வந்துட்டோம். இஸ்கான்குள்ள வந்ததுக்கு அப்புறம்
எனக்கு கிருஷ்ணர் வேணும்னு சொல்லிட்டு இஸ்கானுக்குள்ள வந்திருக்கோம். கரெக்டானே? கிருஷ்ணர் எனக்கு வேணும், நான் கிருஷ்ணாட திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்கானுக்குள்ள வந்திருக்கோம். இஸ்கானுக்குள்ள வந்ததுக்கப்புறம் நம்ம எனக்கு பதவி வேணும், எனக்கு புகழ் வேணும், எனக்கு செல்வம் வேணும், எனக்கு மரியாதை வேணும்னு சொல்லி நம்மளுடைய திசை திரும்பணும் வச்சுக்கோங்க. அரண மாதிரியே எனக்கு எப்பொழுதுமே தெளிவா இருக்கணும், எனக்கு கிருஷ்ணன் மட்டும் எனக்கு வேணும் அப்படிங்கிறது தெளிவா இருக்கணும். ஸோ இந்த ஜனாபாய் கிச்சன்ல அழறாங்களாமா, ஆண்டிருந்தது கூட என்னால் உட்காந்து அவருடைய தொடர்புல இருந்து கொண்டு நான் என்னால் சாப்பிட முடியலையே, பட் மற்ற குழந்தைகள்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்களே அப்படிங்கிற அவங்களுக்கு அழுகை விசும்பி விசும்பி அழறாங்க. ஸ்மால் கேர்ள் தானே, அதனால அவங்களுக்கு அந்த வருது. ஸோ பாண்டுரங்கர் தாங்க முடியல. ஏன்னா அது சாதாரண அழுகை இல்லை, கிருஷ்ணருக்கோசரம் அழறாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். யாருக்கோசரம் அழறாங்க ஜனாபாய்? நம்ம எது எதுக்கலாமோ அழறோம் இந்த உலகத்துல இல்லையா? இந்த உலகத்துல எது எதுக்கலாமோ நம்ம அழகிறோம். ஆனா ஜனாபாய் கிருஷ்ணருக்கோசரம் அழுதாங்க, எனக்கு கிருஷ்ணர் வேணும்னு அழுதாங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். உலகத்துல நான் படித்தேன், கௌர் கோவிந்த் சுவாமி சொல்றார், கிருஷ்ணருக்கோசரம் அழுவதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய பக்குவமே அழிச்சிடும் அப்படி சொல்றாரு. வாழ்க்கையினுடைய மொத்த ஆன்மீக வாழ்க்கையுடைய பக்குவமே என்னன்னா கிருஷ்ணர் வேணும்னு அழறது தானே. அது எப்படியோ உருண்டு பிறண்டாவது அந்த சுபாவம் நமக்குள்ள வரணும். மற்றது எல்லாமே கிடைச்சிடும் இந்த உலகத்துல, எல்லாமே கிடைச்சிடும் நமக்கு. ஆனா கிருஷ்ணர் கிடைக்க மாட்டார், அவ்வளவு சீக்கிரம் கிருஷ்ணர் கிடைக்க மாட்டார். அதனால நம்ம அதுக்குத்தான் ஆழணும். கிருஷ்ணர் எனக்கு வேணும் ஆழணும். அவர் தான் புத்திசாலி. கோவிதான் பாகவதத்தில் சொல்லப்பட்ட அவர் கோவிதா, அவர் புத்திசாலி. எஸ், நம்ம இந்த இயக்க ரீதியாக நிறைய எல்லாமே கிடைச்சிடும் நமக்கு. இயக்கத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. எஸ், பக்தி போல தோன்றும் பக்தி போல தோன்றும். நம்ம அதை வேணும்னு ஆசைப்படுவோம், அது கிடைச்சிடும். பட் கிருஷ்ணர் கிடைக்க மாட்டார், பக்தி கிடைக்க மாட்டார். ஏன்னா அது காஸ்ட்லி, வெரி காஸ்ட்லி. அதனால கோவிதா புத்திசாலியானவர் எனக்கு அதுதான் வேணும்னு ஆசைப்படுறேன் எப்பொழுதுமே. ஜனாபாய் அழுதது சும்மா சாதாரணமா அவர் கூட உட்கார்ந்து சாப்பிட முடியல. கிருஷ்ணர் எனக்கு, பாண்டுரங்கர் எனக்கு வேணுமே, எனக்கு அவர் கூட இருக்க முடியலையே அப்படிங்கிற அழுகை. பாண்டுரங்கர் உடனே புரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுட்டு அவர் இடப்படுறாரோ நாமதேவிட்ட சொல்றாரு, எனக்கு இப்ப தூங்கணும். எனக்கு பாண்டுரங்கர் என்ன சொல்றாரோ, எனக்கு தூங்கணும், எனக்கு இது பாதி பிரசாதம் சாப்பிட்டுக்காராம பாண்டுரங்கா சாப்பிட்டுட்டு இதை இது வச்சிரு, நான் அப்புறமா சாப்பிட்றேன், எனக்கு தூங்கணும் அப்படின்னு சொல்றாராம். நான் உடனே நாமதேவ் என்ன பண்றாராமா, பாண்டுரங்கர் தூங்குறதுக்கு பெட்டெல்லாம் ஏற்பாடு பண்றாரு தன்னுடைய வீட்டிலேயே. பாண்டுரங்கர் தூங்குற மாதிரி நடிக்கிறார். என்னதான் நடக்குது பாருங்க. ஜஸ்ட் ஃபேமிலி மெம்பர் மாதிரி முழுமுதற கடவுள் நாமதேவுடைய வீட்டில் பரிமாற்றம் செய்கின்றார். எவ்வளவு பெரிய பக்தர் நாமதேவ். பாண்டுரங்கர் தூங்குற மாதிரி நடிக்கிறார். அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கார் பெட்டெல்லாம். அண்ட் நைட் ஆகிறது. நைட் ஆன உடனே நாமதேவ், அவரோட மனைவி, குழந்தைகள் எல்லாரும் தூங்கிடுறாங்க. அதுக்குத்தான் பாண்டுரங்கர் தூங்குற மாதிரி நடிக்கிறார். எல்லோரும் தூங்கினதுக்கு அப்புறம் பாண்டுரங்கர் எழுந்திருக்கிறார். எழுந்திருக்கு பக்கத்து ரூம்ல ஏன்னா ஜனாபாயை வேலைக்காரி மாதிரி தானே ட்ரீட் பண்றாங்க இவங்க மனைவி, அதனால சேர்ந்து தூங்க முடியாது ஜனாபாய். ஸோ ஜனாபாய் பக்கத்து ரூம்ல இருக்காங்க. ஸோ ஜனாபாய் ரூமுக்குள்ள போறாரு பாண்டுரங்கர். போய் ஜனாபாய் எழுப்புறார். ஜனாபாய் ஆக்சுவலி தூங்கல. அவங்க ஒரே சோகம், வருத்தம். பாண்டுரங்கர் கூட என்னால் இருக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம். கரெக்டா பாருங்க, கிருஷ்ணா அச்சுதா, one who never fails in his affection for his devotees. தன்னுடைய பக்தர் மேலே இருக்கக்கூடிய பிரியத்தை செலுத்துவதில் கிருஷ்ணா ஒருபோதும் தோற்று போவதில்லை. அதனாலதான் அவர் அச்சுதா. எவ்வளவு பர்ஃபெக்டா நடந்துக்க பாருங்க கிருஷ்ணா. கொஞ்சம் கூட இந்த மிஸ்டேக் எல்லாம் பார்க்க முடியாது பகவான்கிட்ட. ஏன்னா அவர் யோகமாயாவுடைய இதுல இருக்காரு இல்லையா, யோகமாயின் துணை கொண்டுதானே லீலை செய்கின்றார். மகாமாயாவே இல்லையே அவருடைய இதுல. அதனால மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம எல்லாரும் மகாமாயாவோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால எப்ப வேணா தப்பு செய்வோம். ஸோ பகவான் பாண்டுரங்கா நேரம் ஜனாபாய் ரூமுக்கு போறாராமா. ஜனாபாய் தூங்கல.
சோகமா அப்படியே விசுந்து அழுதுட்டே இருக்காங்களாமா. பாண்டவர்கள் உள்ள வந்த உடனே ஜனாபாய்க்கு பயங்கர சந்தோஷம். பாண்டவர்கள் என்ன சொல்றாருமா, ஏய் ஜனாபாய், எனக்கு ரொம்ப பசிக்கிறது, எனக்கு கூட ஏதாவது. ஜனாபாய் என்ன சொல்றாங்க, என்கிட்ட ஒன்றும் இல்லை இப்ப அப்படின்னு உடனே பாண்டவர்கள் என்ன சொல்றாரு, நான் சாப்பிட்ட மீதி இருக்கு, மீதி பிரசாதம், அதை கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஜனாபாய் இது எப்படி கொடுக்கறது, அதை கொண்டு வா நீ, எனக்கு அதை கொண்டு வந்து உன் கையால இருக்கு கொடுக்குறாரு. ஜனாபாய் பாண்டவர்கள் சாப்பிட்ட மீதி பிரசாதம் அதை எடுத்துட்டு வந்து பாண்டவர்களுக்கு கொடுக்குறாரு. பாண்டவர்கள் அதை சுவைக்கிறாரம்மா. ஜனாபாய் கையிலிருந்து, ஜனாபாய் தான் சமைச்சிருக்காங்க, ஆனா அவங்க கையாலேயே எடுத்து கொடுக்கும்போது பர்சனலா ஜனாபாய்க்கு வந்து அந்த இது கொடுக்குறாரு பாருங்க, அந்த ஒரு பர்சனலா மீட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு பாருங்க. அந்த வெரி பியூட்டிஃபுல். ஜனாபாயுடைய சோகத்தை போக்குகின்றார் தன்னுடைய நடத்தையினால. பகவான் தன்னுடைய அற்புதமான நடத்தையினால ஜனாபாயுடைய சோகத்தை நிவர்த்தி பண்றார் பாருங்க. எவ்வளவு பியூட்டிஃபுல் கிருஷ்ணா, இது புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவருடைய சோகம், ஜனாபாயோட சோகம் நம்மள மாதிரி ஒரு ஜட ரீதியான சோகம் அல்ல. முன்னாடியே சொன்ன மாதிரியா கிருஷ்ணனுக்கு அழகாங்க. அவன் அவர் உடனே பூர்த்தி பண்றார் பாண்டவர்கள். இந்த ஜனாபாய் பாண்டவர்கள் சாப்பிட்ட அந்த பாதி பிரசாதம் அதை எடுத்து கொடுக்குறாங்க. பாண்டவர்கள் சாப்பிட்றாங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கு, ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது பெரிய ரீலை நான் நிகழ முடிக்க முடியுமான்னு தெரியல. பாண்டவர்கள் என்ன சொல்றாராமா, நீயும் கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாராமா அந்த பிளேட்ல இருந்து. பாண்டவர்கள் சொன்னதுனால ஜனாபாய் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. அதுல இருந்து ஜனாபாய் கண்ணிலிருந்து தார தாரையா தண்ணீராமா. நான் ஒரு வேலைக்காரி, என்னை அப்படிதான் ட்ரீட் பண்றாங்க இந்த வீட்டுல. அப்கோர்ஸ் நாம்தேவ் அந்த மாதிரி ட்ரீட் பண்றது இல்லை, ஆனா மனைவி, நாம்தேவோட மனைவி இந்த மாதிரி அவங்க ஜனாபாயை ட்ரீட் பண்ணாங்க. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் கிருஷ்ணர் இருந்து, கிருஷ்ணர் என்னை ஏற்றுக்கொள்கின்றார், பாண்டவர்கள் என்னை ஏற்றுக்கொள்கின்றார். அவங்களுக்கு கண்ணுக்கு தார தாரையா தண்ணீராமா. பாண்டவர்களுடைய பியூட்டிஃபுல் பிஹேவியர், வெரி நைஸ். இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டோம்னு வச்சுக்கோங்க, நம்முடைய மனம் நெகிழ்ந்து போகும், நெகிழ்ச்சி அடையும். கிருஷ்ணனுடைய இந்த அற்புதமான பிஹேவியர் இதை புரிந்து கொண்டால் போதும், நான் கிருஷ்ணன் மேல கவர்ச்சி வரும். பாண்டவர்கள் சொல்றாங்க, நீ நீங்க எடுத்துக்கோ. அவர் எடுத்துக்கிறாங்க, அந்த வாயில போட்டுக்கிறாங்க. ஜனாபாய் கண்ணுக்கு தார தாரையா தண்ணீர். அந்த ஹோல் நைட் பாண்டவர்கள் ஜனாபாய் கூட தான் இருக்கார். ஜனாபாய் கூட பேசிட்டே இருக்காராமா நைட் ஃபுல்லா. அந்த ஜனாபாயோ பாண்டவர்களுடைய அழகான தெய்வீக முகத்தை வந்து பார்த்துட்டே இருக்காங்க. இப்படி பேசி 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 நைட் ஆயிடுது. சரி, காலையில் ஆயிடுது. காலை விடிந்த உடனே மக்களுடைய சவுண்டெல்லாம் கேட்க ஆரம்பிச்ச உடனே ஜனாபாய் வந்து சொல்றாங்க, நீங்க உடனே போயிருங்க, மக்கள் நடமாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு உடனே அவசரப்படுத்துறாங்க. பாண்டவர்கள் என்ன பண்ணுவாராமா, அவர் தான் லீலை செய்யறாரு இல்லையா, லீலா புருஷோத்தமா. கிருஷ்ணா லீலை செய்யறதுல எக்ஸ்பர்ட். அவருடைய அன்பு கலந்த பக்தர்கள் கூட லீலை செய்யறதுல கிருஷ்ணா வந்து எக்ஸ்பர்ட். அதனால அவர் வந்து தெரியாம பண்ணல, தெரிஞ்சுதான் எல்லாம் பண்றாரு. தான் போட்டிருக்கக்கூடிய ஜுவல்ஸ் அதை விட்டுறாராமா. ஜனாபாய் பக்கத்துல அந்த ஜுவல்ஸை விட்டுறாராமா. ஜனாபாய் போட்டு இருந்த அந்த ஒரு கம்பளி, அது வந்து கிழிஞ்சு போன கம்பளியா. இன்னமும் நீங்க பார்க்கலாம். பண்டரிபுரம் போனீங்கன்னா பாண்டவர்கள் போட்டுண்ட அந்த ஜனாபாயோட கம்பளி அந்த குகைக்குள்ள போனீங்கன்னா காமிப்பாங்க. எத்தனை பேர் நீங்க பார்த்துட்டீங்கன்னு தெரியல எனக்கு. ஸோ பாண்டவர்கள் என்ன பண்றாரம்மா, ஜனாபாய் போட்டிருந்த கிழிந்து போன கம்பளி அதை எடுத்துட்டு வேகமா போயிடுறாங்க பண்றாங்க. நான் காலையில பூஜாரி வந்து கோவில திறக்கிறார். பாண்டவங்களுடைய கோவில திறந்தா பாண்டவங்களுடைய ஜுவல்ஸ் எதுவுமே காணும், ஒண்ணுமே இல்லை. ஆனா மாறாக ஜனாபாய் போட்டிருந்த அந்த கிழிஞ்சு போன கம்பளி அது வந்து பாண்டவர்கள் போயிட்டு இதுதான் லீலைன்னு சொல்றது. இது அவர் தெரியாம செய்யற, தெரிஞ்சுதான் செய்யறாங்க.
ஜனாபாவுடைய பக்தியை உலகத்துக்கு புரிய வைக்கிறார் இந்த லீலை மூலமாக. எப்படி அப்ப உடனே பூஜாரி வந்து ஜனாபாய் வந்து திருடி பாண்டவங்களுடைய ஜுவல்ஸ் எல்லாம் திருடிட்டாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்த்தா ஜனாபாயுடைய ரூம்ல பாண்டவங்களுடைய ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் பாண்டவங்கர் வந்து ஜனாபாயுடைய கம்பளையே போட்டு இருக்காரு, பேஞ்சு போன கம்பளையா. அதனால ஜனாபாய் தான் வந்து திருடிட்டாங்கன்னு அவங்க தீர்மானம் பண்ணி ஜனாபாயை தர இழுத்துட்டு போறாங்க ரோட்ல. நாம்தேவ் வந்து எவ்வளவோ சொல்றாராமா, இல்ல ஜனாபாய் வந்து ரொம்ப வெகுளி, சிறந்த பக்தை, சின்ன குழந்தை, நீங்க ஏன் இப்படி இது பண்றீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்றாராமா. எவ்வளவு சொல்லியும் நாம்தேவ் சொல்லியும் அவன் கேட்கல. அரசாங்க ஆணை, ஜனாபாயை தரன்னு இழுத்துட்டு போறாமா. உடம்பெல்லாம் வந்து ரோட்ல இழுத்துட்டு போறதுனால உடம்புல இருந்து பிளட் வருது. ஃபைனலி ஜனாபாய்க்கு வந்து மரண தண்டனை வந்து தீர்மானம் பண்றாங்க. மரண தண்டனை தீர்மானம் பண்றாங்க. அப்போ நாம்தேவ் மற்றும் ஜனாபாய் எப்படின்னா, இது ஒரு நிமிஷம் இது நிக்கட்டுங்க. அதுக்கு நடுவில் இன்னொரு லீலை. ஒரு தடவை நாம்தேவ் வீட்டில் இல்லாத சமயத்துல கபீர்தாஸ் மாதிரி அந்த பாண்டவங்களுடைய பக்தர்கள் வந்து ஞானதேவா, சோபான், முக்தா இவங்கெல்லாம் வந்து பாண்டவங்களுடைய சிறந்த பக்தர்கள் இவங்கெல்லாம். ஸோ இவங்கெல்லாம் ஒரு தடவை வந்து நாம்தேவ் வீட்டுக்கு வந்தாங்களாங்க. அப்போ நாம்தேவ் வீட்டில் இல்லை. அப்போ வந்து ஜனாபாய் வந்து இந்த இந்த சாணத்தை வந்து அப்படி செவுத்துல ஒட்டி வைப்பாங்க. செவுத்துல ஒட்டி வைப்பாங்க சாணத்தை எல்லாத்தையும். அதை வந்து காஞ்சதுக்கு அப்புறம் அதை எடுத்து அந்த வரட்டியாக பயன்படுத்துவாங்க. அதுதான் அவங்களுக்கு சமையலுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த வேலையெல்லாம் வந்து நாம்தேவுடைய மனைவி இந்த ஜனாபாய்க்கு தான் கொடுத்துருந்தாங்க எல்லாமே. அதனால இந்த சாணத்தை எல்லாம் வந்து பச்சை சாணத்தை வந்து செவுத்துல ஒட்டி எடுக்கிற சமயத்தில் பக்கத்து வீட்டு லேடி வந்து இந்த இவங்களுடைய சாணத்தை வந்து கொஞ்சம் எடுத்துருவாங்க. ஸோ ஜனாபாய்க்கு ஒரே பயம், ஏன்னா அம்மா சத்தம் போடுவாங்க, நாம்தேவுடைய மனைவி சத்தம் போடுவாங்க. அதனால பக்கத்து வீட்டுக்காரருக்கு கூட ரொம்ப சத்தமாக பேசிட்டு இருந்தாங்க அம்மா. என்னுடைய நான் ஒட்டிய சாணத்தை வந்து நீங்க எடுத்துட்டீங்க, அந்த வரட்டியை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கு பக்கத்து வீட்டு லேடி என்ன சொல்றாங்க, இல்ல இது நான் ஒட்டிய சாணம், அதனால இது உன்னோடைய கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாதம் ரெண்டு பேருக்கும், ஜனாபாய்க்கும் பக்கத்து வீட்டு லேடிக்கும். அந்த டைம்ல கபீர்தாஸ் இவங்கெல்லாம் வராங்க, சோபான், ஞானதேவா இவங்கெல்லாம் வராங்க. இப்ப கபீர்தாஸ் என்ன சொல்றாராமா, என்ன சண்டை அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப ஜனாபாய் சொல்றாங்க, நீங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய சாதுக்கள், நீங்க சொல்லுங்க, இது என்னுடைய வரட்டி, ஆனா இவங்க எடுத்து வச்சுட்டு தரமாட்டேங்கிறாங்க, என்னுடைய அம்மா வந்து என்னை சத்தம் போடுவாங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்லணும், என்னுடைய வரட்டியை வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க, பிடிங்கிட்டாங்க. அப்ப கபீர்தாஸ் கேட்கிறார், எப்படி இது உங்களுடைய வரட்டின்னு எப்படி சொல்றீங்க, இது உங்களுடைய வரட்டின்னு எப்படி நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு கபீர்தாஸ் கேட்கிறார். அவருக்கு ஜனாபாய் சொல்றாங்களாமா, நான் ஒட்டிய இந்த வரட்டி வந்து காதல வச்சு கேட்டீங்கன்னா பாண்டவங்களுடைய நாமும் சொல்லிட்டே இருக்கும். என்ன பக்தி பாருங்க. பக்திங்கிறது ஒரு கிளாஸ் சொல்லிட்டு இருந்தேன், 500 வருஷங்களுக்கு முன்னாடி பக்திங்கிறத வந்து இந்த மாதிரி ஜனாபாய், துக்காராம், கனகதாசர், இவர்கள் புரந்தரதாசர், இவர்கள்லாம் வந்து பக்திங்கிறத எதை காமித்தாங்க தெரியுமா? கிருஷ்ணரை நோக்கி அந்த டிவோஷனல் சென்டிமெண்ட்ஸ், ஹிருதயத்துல கிருஷ்ணரை நோக்கி பிரிந்திருக்கக்கூடிய அந்த ஏக்கம், அதை தெரிவிப்பதுதான் பக்தியாக இவர்கள் டீச் பண்ணாங்க 500 வருஷங்களுக்கு முன்னாடி. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, பக்திங்கிற 500 வருஷத்துக்குள்ளேயே 500 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப பக்திங்கிற போர்வையில நாம் வந்து எதையோ பிடிச்சுக்கிறோம் வெளிப்புற ரீதியாக. ஆனா இவர்கள் தான் சொல்லிக் கொடுத்தது வந்து சிம்பிளி கிருஷ்ணரை நோக்கி ஏங்குவது, அதுதான் பக்தின்னு ஒன்று டீச் பண்ணாங்க தன்னுடைய பர்சனல் நடத்தையினால.
ரைட்? அந்த அளவுக்கு கலி வந்து இப்பொழுது 500 வருஷத்துல அந்த சீர்கேடு அதை கொண்டு வந்துருச்சு. நம்ம அதை ஜாக்கிரதையா இருக்கணும். பக்திங்கிறது இதுதான், கிருஷ்ணரை நோக்கி ஏங்குவது, அவர்கிட்ட பிரிந்திருக்கேங்கிற அந்த ஃபீலிங்கை வளர்த்துக்கொள்ளணும். அதுக்கு என்ன வேணா பண்ணலாம், உருண்டு பிறண்டு என்ன வேணா பண்ணி அந்த ஃபீலிங் வரணும். குரு மகாராஜ் வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, ஒரு மூத்த பக்தர் என்கிட்ட சொன்னாரு, I want my disciples to develop spontaneous devotion for Krishna அப்படின்னு குரு மகாராஜ் சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ்ல சொல்லணும்னா, என்னுடைய சிஷ்யர்கள் கிருஷ்ணர் மேல தன்னிச்சையான ஒரு பக்தி அதை வளர்த்துக் கொள்ள வேண்டும், இதை நான் விரும்புகின்றேன் அப்படின்னு குரு மகாராஜ் சொல்லியிருக்காரு. இதை ரீசெண்டா ஒருத்தர் வந்து வாட்ஸ்அப்ல கூட போட்டிருந்தாங்க. குருவுடைய ஆசை இது, தன்னுடைய சிஷ்யர்கள் தன்னிச்சையான பக்தி கிருஷ்ணரை நோக்கி, ஸ்பான்டேனியஸ்னஸ் தான், டெக்னிக்கலா சொல்லணும்னா ராகானுகா, அதை வளர்த்துக் கொள்ள வேண்டும். குரு மகாராஜுடைய விருப்பம், ஒரு உண்மையான ஆன்மீகத்தினுடைய விருப்பம் அதுதான். அப்ப சிஷ்யராக இருந்துட்டு நம்ம அதை வளர்த்துக் கொள்ளணும். நம்ம அதை வளர்த்துக் கொள்ளாம சும்மா ஜஸ்ட் அப்படியே வெளிப்புற ரீதியாகவே அழிஞ்சிருந்தோம்னா நாம் ஈவன் குருவுக்கு சரியான சிஷ்யராக நம்ம அமையவில்லை. ஏன்னா இந்த மாதிரி குரு மகாராஜ் சொல்லியிருக்காரு, I want my disciples, all my disciples to develop spontaneous devotion for Krishna. So இந்த ஜனாபாய் சொல்றாங்க, என்னுடைய வரட்டிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நான் ஒட்டிய வரட்டியை வந்து நீங்க காதுல எடுத்து வச்சு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வரட்டியும் பாண்டரங்கருடைய நாமத்தை சொல்லும். அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய வரட்டி எப்படி. கபீர்தாஸ் மற்ற அந்த சோபான், முக்தா, ஞானதேவ் இவங்கெல்லாம் வந்து ஆச்சரியத்தோட அந்த வரட்டி எடுத்து காதல் வச்சு பார்க்கறாங்களாமா. ஒவ்வொரு வரட்டியும் பாண்டரம்தான் சொல்லுவாங்க. அவர்கள் பிரமித்து போயிடுறாங்களாமா. ஸ்மால் கேர்ள், இந்த ஜனாபாய்க்கு தான் எவ்வளவு பக்தி பாண்டரம்பம் மேல, அவங்க தட்டிய இந்த வரட்டி கூட பாண்டரம்பா சொல்லுதே, ஆச்சரியப்படுறாங்களாம். சோ இப்படி ஆக ஜனாபாயுடைய புகழ் உண்மையான புகழ். இதுதான் சைத்தன்ய மகாபிரபு ராமானந்த ராய்க்கு நடந்த ஒரு உரையாடல்ல நம்ம வந்து அதை பார்க்கிறோம். உண்மையான புகழ் என்னன்னா, நாம் தூய பக்தராக மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ணா வந்து அவருடைய புகழை பரப்புவார் எல்லா இடத்துலையும். பிரபுபா அவருடைய புகழ் உலகெங்கும் பரவி இருக்கு. அதுதான் உண்மையான புகழ். நாம் வந்து சாமர்த்தியத்தினால புகழை அடைவதற்கு முயற்சி பண்ணலாம், பட் அது உண்மையான புகழ் அல்ல. உண்மையான புகழ்னா பக்தியை வளர்த்துக் கொள்ளும் பொழுது கிருஷ்ணர் அவருடைய புகழை பரப்புவார் உலகம். ஸோ ஜனாபாயோட புகழ் எல்லா இடத்துலையும் பரவடாம மெதுவ எல்லாரும் ஜனாபாயை வந்து பின்பற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் இப்ப அரசாங்கம் வந்து ஆணையிட்டுருச்சு, என்ன ஜனாபாய் வந்து பாண்டரம்பருடைய நகைகளை திருடிட்டாங்கன்னு தீர்மானம் பண்ணி மரண தண்டனை என்னன்னா தூக்கு தண்டனை வந்து விதிச்சிடுறாங்க. ஸோ ஜனாபாயோடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து மன்றாடுறாங்களாமா கவர்மெண்ட் கிட்ட, இல்ல ஜனாபாய் எந்த ஒரு தவறும் செய்யலாம், நீங்க இப்படி தூக்கு தண்டனை கொடுக்காதீங்கன்னு எல்லாம் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வந்து கேட்கறாங்க. நான் எவ்வளவு சொல்லி பார்க்கறாரு, அவன் கேட்க மாட்டேங்கிறாங்க. கடைசியில ஜனாபாய வந்து தூக்கு மேடைக்கு கூட்டின்னு போறாங்க. இப்ப ஜனாபாய் வந்து சொல்றாங்க பாண்டவங்களை நோக்கி, ஓ பாண்டவங்கா, எனக்கு மரணம் வர்றதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா எனக்கு மரணம் வந்துருச்சுன்னா நான் உங்க கூட சீக்கிரம் உங்களோட உறவுல நான் சீக்கிரம் அழுதுருவேன். உங்க கூட இருக்கக்கூடிய உறவுல நான் வந்து அதுல நிலைத்திருப்பேன், யாரும் பிரிக்க முடியாது. அதனால எனக்கு மரணம் வர்றதை பத்தி எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது, எனக்கு சந்தோஷம்தான். ஆனா இந்த உலகம் வந்து நான் உங்களுடைய நகையை திருடிட்டேன்னு நினைச்சு பார்க்கல. அப்படிதான் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட தான் அவங்க இருக்கணுமா? நான் அப்படி உடலை விடணுமா? உங்களையே நான் நம்பி இருக்கேன்னு சொல்லிட்டு பாண்டரங்க அவரை நோக்கி மனம் உருகி அவங்க பாடுறாங்க ஜனாபாய். அண்ட் அவங்களோட ஃபாலோவர்ஸ் நாம்தேவ் எல்லாரும் கூர்ந்து ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்க போறதோ அப்படின்னு. அப்ப பாண்டரங்கருடைய பெயர் வந்து எல்லா பக்தர்களும் சொல்றாங்களாமா,
பாண்டுரங்கான்னு சொல்லிட்டு எல்லா பக்தர்களும் ஜனாபாயோட ஃபாலோவர்ஸ் நாம்தேவ் எல்லோருமே பாண்டுரங்கான்னு சத்தம் போட்டு கூப்பிடுறாங்களாமா. இந்த பெயர் ஆகாயத்தில் அப்படியே போறதாம். ஸோ இவங்களும் ஜனாபாவும் பாண்டரங்குடியை நம்பி தூக்கு மேடையில் நிற்கிறாங்க, தூக்க போட போறாங்க. இப்ப அந்த டைம்ல தபார்ல அந்த கயிறு காணாம போயிருதான், தூக்கு போடக்கூடிய கயிறு காணாம போயிடுறது. அந்த இடத்துல ஜனாபாயோட கழுத்துல ஒரு மாலை விழுறதாம். ஜனாபாயோட கழுத்துல இந்த மாலை விழுந்த உடனே அப்பதான் அவங்களுக்கெல்லாம் புரியுறது, ஜனாபா எவ்வளவு சிறந்த பக்தை, இவங்களை நாம் இந்த மாதிரிய டார்ச்சர் பண்ணிட்டோம்னு சொல்லி அவங்கள வருந்துறாங்க. ஜனாபாயோட பக்தி அவங்களுக்கு புரியும். ஸோ எப்படி ஒரு தடவை இந்த மாதிரியா இருக்கும்பொழுது இன்னும் ஒரே ஒரு லீலை இதோட முடிச்சிடுறேன். ஒரு தடவை ஜனாபாயை ஜுவார்ன்னு சொல்லுவாங்க. ஜுவார்னா ஐ திங்க் இந்த இந்த சப்பாத்தி நேரத்துல எல்லாம் சப்பாத்தி செய்வதற்கு இந்த மாவு, இந்த கோதுமையை எந்திரத்துல போட்டு துரிக்கணும். எந்திரத்தை போட்டு திருத்தி அது மாவாக்கணும். அது பெரிய வேலை. ஸோ என்ன பண்ணுவாங்களாமா, இந்த நாம்தேவுடைய மனைவி தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்க மாட்டாங்களாம் இந்த வேலையெல்லாம். ஜனாபாவை கொடுத்து நீ தான் இந்த ஜுவார் இந்த இதை மாவாக்கணும்னு சொல்லி கொடுத்துருவாங்களாம். ஸோ இவங்க அழுதுண்டே இதை பண்ணிகிட்டே இருப்பாங்களாமா. ஏன்னா ஸ்மால் கேர்ள் இல்லையா, மற்ற குழந்தைகள்லாம் அப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பரவாயில்ல சொல்லி பொறுத்து அழுதுண்டே அவங்க இந்த ஜுவாரை திரிப்பாங்களாம். திரிக்கும் பொழுது அப்போ பாண்டரங்களை நோக்கி மனம் உருகி பாட்டு பாடுவாங்களாம், பலவிதமான பாட்டு பாடுவாங்களாம். அப்ப ஒரு தடவை இவங்களுடைய பாடல், இவங்க தான் பாண்டரங்களை நோக்கி 300 பாடல்கள் பாடியிருக்காங்க. பகவானை நோக்கி பாடல் பாடுவது அவ்வளவு லேசில் நடக்காது. அது ஹை கிளாஸ் சேவை, அது மிக உயர்ந்த சேவை. கிருஷ்ணரை சுவைத்தால் மட்டும்தான் அந்த மாதிரி பாட்டெல்லாம் வெளியில வரும். அது நமக்கு பணம் தெரியல, அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அது சேவை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நோ, அது மிக உயர்ந்த சேவை. ஸோ இவங்க பாண்டவங்களை நோக்கி மனம் உருகி ஒரு பாட்டு பாடிண்டே அவங்க ஆன் த ஸ்பாட் அந்த பாட்டு வருது. இவங்க எந்திரத்தை திரிச்சுட்டு இருக்காங்க. எப்போ பண்ணுவாங்களாமா, நைட்டு நடுமுச்சியில் தான் பண்ணணும். எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம், நாம்தேவ் மனைவி குழந்தைகள் எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் தான் இவங்க இந்த மாவு ஆட்டணும், மாவை உருவாக்கணும், திரிக்கணும். அப்படிங்கும்போது இவருடைய பாட்டை கேட்டு பாண்டரங்கர் வந்துடுறாராம். ஒரு தடவை இவரோட பாட்டை கேட்டு பாண்டரங்கர் வந்துடுறாரு. அந்த பாண்டரங்கர் அவர் திரிக்கிறாராமா. நீ திரிக்க வேண்டாம், இந்த ஜுவாரை நான் மாவாக்குறேன்னு சொல்லிட்டு நிமிஷ நேரத்தில் மாவாக்கிட்டு வரோமா. மாவாக்கி அடுத்த நாள் காலையில் நாம்தேவுடைய மனைவி பார்க்கும்போது இந்த எல்லாம் ஃபுல்லாக மாவாயிருமாங்க. ஆனால் ஜனாபாய்க்கு மட்டுமே தெரியுமாமா பாண்டரங்கர் திரித்தார்கள். இன்னமும் நீங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கு பண்டரிபுரத்தில், இந்த ஜனாபாய் சம்சார்னு சொல்றாங்க. அந்த இடத்துல அந்த உரல்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி பாண்டரங்கர் போட்டுள்ள ஜனாபாயோட கம்பளம் அந்த குகைக்குள்ள போனீங்கன்னு அங்கே பார்க்கலாம். இன்னும் அதெல்லாம் வச்சு பாதுகாக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பக்தை ஜனாபாய். பகவான் எப்போதுமே சின்சியர் பக்திக்கு அவர் பரிமாற்றம் செய்கின்றார். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜாதி மத பேதம் எதுவும் இல்லாமல் கிருஷ்ணா பரிமாற்றம் செய்கின்றார் அப்படிங்கிறது ஜனாபாயோட வாழ்க்கையில் நமக்கு தெரிய வருது. நான் இங்கே முடிச்சுக்கிறேன். யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். சந்தேகம் அல்லது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஓகே, ரைட். ஹரே கிருஷ்ணா. தண்டவத் பிரணாம் பிரபு. எஸ் பிரபு. அவரோட லீலைகள் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அப்ப நம்மளாம் ரொம்ப பெரிய லெவலுக்கு எதுவுமே பண்ண முடியாது. எஸ் பிரபு. கிருஷ்ணா லீலைகள் செய்யும் பொழுது தன்னுடைய அன்பு கலந்த பக்தர்களை செலக்ட் பண்றாரு. அவங்களால அந்த அந்த சோதனைகள் அது எல்லாத்தையும் அவங்களால தாங்க முடியும்.
ஏன்னா அவர்களுக்கு அந்த அளவுக்கு 100% நம்பிக்கை கிருஷ்ணன் மேல வளர்ந்திருக்கிறதுனால கிருஷ்ணா அவர்களை தேர்ந்தெடுக்கிறார். ஏன் கிருஷ்ணா நம்ம கூட எந்த லீலையும் பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்னா, நாம் வந்து அந்த 100% நம்பிக்கை கிருஷ்ணன் மேல வளர்த்து கொள்ளாததுனால நாம் இன்னும் அந்த நிலைக்கு உயரல. அது எப்ப வளர்த்துக் கொள்றோமோ நம்மளையும் கிருஷ்ணா தேர்ந்தெடுப்பார். ஒன்ஸ் கிருஷ்ணர் மேல 100% நம்பிக்கை இந்த சரணாகதியை வளர்த்துட்டாங்கன்னா கிருஷ்ணா அந்த பக்தரை ரொம்ப பிடிக்குமாம், ரொம்ப பிடிச்சு போயிருமாம். கிருஷ்ணாவுக்கு பிடிச்சு போனதுனாலதான் கிருஷ்ணா அந்த பக்தர் கூட லீலை செய்வாராம். அப்ப அவர் கூட சீண்டு விளையாடுவாரு. இந்த மாதிரி சம்டைம்ஸ் லீலையெல்லாம் போட்டுவார். சோதனையெல்லாம் வரும், ஆனா அவர்களால் தாண்டி முடியும். ஏன்னா அவர்களுக்கு 100% நம்பிக்கை அவருக்கு வளர்ந்துருக்கு. நமக்கு இந்த மாதிரி சோதனை வந்ததுன்னா நம்ம வந்து அப்படியே பக்தி விட்டு போயிடுவோம் நம்ம. ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு 100% நம்பிக்கை நமக்கு வளரல. அதனால கிருஷ்ணா நம்மளை தேர்ந்தெடுக்க மாட்டேங்கிறார் நம்ம கூட லீலை செய்வதற்கு. ஓகேங்களா? நம்மளுடைய வேலை இப்ப நம்ம செய்ய வேண்டியது ஹோம்ஒர்க் என்னன்னா மன்மனா. அப்படிதான் கௌர் சுவாமி மகாராஜ் சொல்றாரு உலகத்துல. மன்மனா இந்த பிரின்சிபல் ரொம்ப முக்கியம் அப்படி சொல்றாரு. கிருஷ்ணரை எப்போதும் நினைத்துக் கொண்டே இருத்தல், இது நம்முடைய ஹோம்ஒர்க். இந்த ஹோம்ஒர்க் நம்ம செய்து 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 பக்குவ நிலைக்கு உயரும்போது கிருஷ்ணா நம்மளை தேர்ந்தெடுப்பார் வேலை செய்வதற்கு. இத மன்மனா வந்து ஜாஸ்தி பண்ண 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 நம்மளுடைய நம்பிக்கை கிருஷ்ணர் மேல ஜாஸ்தி ஆயிட்டே போகும். டைரக்டா வந்து கிருஷ்ணனுடைய நம்பிக்கை அதிகரிக்கும் மன்மனா ஜாஸ்தி பண்ண பண்ண. ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. இதே இது அர்ஜுனன் சொல்றாரு, நீ எனக்கு பராமப்படாதவன், அதனாலதான் உனக்கு இதெல்லாம் நான் சொல்றேன்னு சொல்றாரு. ஆமா, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது பிரபு? இந்த பக்தி இது இந்த பொறாமை அற்ற தன்மை. ஆமா, ஏன்னா பக்தர் வந்து ஒருபோதும் புகழ் வாய்ந்தவராக மாறணும்னு ஆசைப்படுறது இல்லை. அதான் பொறாமையின்மை. ஒருபோதும் அர்ஜுனா வந்து கிருஷ்ணர் மாதிரி நானும் புகழ் வாய்ந்தவராக மாறணும்னு அவர் ஆசைப்படவே இல்லை. அல்லது ஜனாபாவோ அந்த மாதிரி ஆசைப்படலை. ஒரு தூய பக்தர் இந்த உலகத்துல புகழ் வாய்ந்தவராக மாறணும்னு ஆசைப்பட மாட்டார். அவர் என்ன செய்வார்னா, நான் எப்பொழுதுமே கிருஷ்ணரை வைத்துக் கொள்ள வேண்டும் என் ஹிருதயத்துல, கிருஷ்ணரை ப்ரொசஸ் பண்ணணும். இதுதான் அவருடைய ஆசை. இந்த ஆசையை வளர்த்து கொண்டு வச்சுக்கோங்க, யாருமே அதை வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் பக்திங்கிற போர்வையில வெளிப்புற ரீதியா நம்ம ஏதாவது பிடிச்சுப்போம், அதை அடையணும்னு ஆசைப்படுவோம். அப்ப அது வந்து தடைபடும். ஏன்னா அது இந்த உலகத்தை சார்ந்தது. பட் கிருஷ்ணரை நான் அடைய வேண்டும் அப்படின்னு அந்த ஆசைப்படும் போது யாருமே தடுக்க முடியாது. அதனால ஒரு பக்தர் வந்து கிருஷ்ணர் மாதிரி புகழ் வாய்ந்தவரா மாறணும்னு ஆசைப்படுறது இல்லை. சம்டைம்ஸ் பக்தர்கள் வந்து ஆசைப்படுவாங்க. என்ன மாதிரி ஆசைப்படுவாங்கன்னா, எஸ், பக்தர் சமூகத்துல நான் வந்து சிறந்த ஒரு பாடகராக நான் வந்து எல்லோரும் என்னை வந்து கருத வேண்டும். இது வந்து கிருஷ்ணர் மேல பொறாமை. கிருஷ்ணர் மேல பொறாமையினாலதான் நானும் சிறந்த பாடகர்னு எல்லாரும் என்னை போற்ற வேண்டும். ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டார், நான் வந்து சிறந்த ஒரு கீர்த்தனியாவா மாறணும், எனக்கு பிளஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தருக்கு வந்து கேட்டார். இது என்ன அப்படின்னா, நாம் வந்து இது ஒழிஞ்சுட்டு இருக்கும். இந்த ஃபால்சீகம் பின்னாடி ஒழிஞ்சிட்டு இருக்கும். பக்தர் வந்து எப்பொழுதுமே எதை ஆசைப்படுறாருன்னா, எனக்கு கிருஷ்ணர் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. பக்தி வேணும், எனக்கு வேற எதுவும் எனக்கு வேண்டாம் வெளிப்புற ரீதியா. அதனாலதான் அவர் பொறாமை இல்லாதவர். வேற எதையாவது நம்ம ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோங்க, கிருஷ்ணர் மேல நம்ம பொறாமைப்படுறோம்னு அர்த்தம். கிருஷ்ணர் மாதிரியே நானும் புகழ் வாய்ந்தவரா மாறணும் பக்தர்கள் சங்கத்துக்கு நடுவில் அப்படி நினைக்கிறது கிருஷ்ணன் மேல பொறாமை இருக்கிறதுனால அப்படி வருது. ஸோ அர்ஜுனர் வந்து அந்த மாதிரி அவர் ஒருபோதும் அவர் வந்து புகழை விரும்பவில்லை. கிருஷ்ண வாரி புகழ் வாய்ந்தவரா மாறணும் விரும்பல. அதனாலதான் கிருஷ்ணன் சொல்றாரு, நீ பொறாமை இல்லாதவர், உன்னை தேர்ந்தெடுக்கின்றேன். புரியுதுங்களா? ஸோ கிருஷ்ணா ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாருன்னா அவர் ஹை கிளாஸ் பக்தராக இருப்பார். அதனால அவர் தேர்ந்தெடுப்பார். அவர் மூலமா ஒரு லீவை செய்வார். ஓகேங்களா பிரபு? ஓகே ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. நம்ம இங்க முடிச்சுக்கலாம்.